ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான இந்த செல்வ வளம் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் அழியாமல் நிலையாமல் தங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த 2வது வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட வீட்டில் என்றென்றைக்கும் அந்த மகாலட்சுமியோட அருளால் செல்வ வளம் எப்போவுமே நம்ம வீட்டில் கொட்டி கிடக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி கோஃபவுண்டர் அருளரசி புதுவுடைமூர்த்தி மேம் கூட தான் பேச போகிறோம். முதல் வார வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம், எப்படி வழிபடலாம், என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது 2வது வார வெள்ளிக்கிழமையில் யாரை மேம் வழிபடலாம்? பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த அம்பாள் பெண் தெய்வத்தை வழிபடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இறைவனே அமைச்சு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரம் இது. அம்பாலை நம்ம மனதார நினைத்தோம் அப்படின்னாலே அவங்க அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த 2வது வெள்ளிக்கிழமையில் முழுவதுமாக இந்த மகாலட்சுமி தேவியோட அம்சமாக இருக்கிற அம்மனை எல்லாம் நம்ம வழிபாடு பண்ணலாம். அதுலேயும் இந்த அங்காள பரமேஸ்வரி, மங்கள கௌரி, காமாட்சி அம்மன், இந்த பெயரில் எந்த ஊரில் எந்த இடத்துல ஒரு சின்ன தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வீட்டிலேயே அங்காள பரமேஸ்வரி படம் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, விக்கிரகமாகவே வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை காமாட்சி அம்மன் விக்கிரகமாக வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய வரம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. அவங்கள எந்தெந்த வகையில் எல்லாம் வழிபாடு பண்ணலாமோ அதற்குரிய நாளாக இந்த 2வது ஆடி வெள்ளிக்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே மேம், முதல் வாரம் சொன்னீங்க இந்த மாதிரி கோலம் போட்டு கலசம் வச்சு வழிபடணும். இப்போ 2வது வாரத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? நிச்சயம் இருக்குது. இந்த 2வது வாரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி அங்கே ஒரு வழிபாடு பண்ணமோ அதே மாதிரி 2வது வாரத்தையும் இந்த வழிபாட்டிற்கான முறையாக நம்ம பயன்படுத்திக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், பூஜை அறையை நீங்கள் எப்போவும் வாரம் வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணி முதல்ல விளக்கேற்றிக்கணும். இந்த விடியற்காலை நேரத்தில் ஏற்றிக்கணும். உங்களுக்கு விடியற்காலை நேரத்தில் இந்த பூஜையை செய்ய வசதியாக இருக்குன்னா செய்யலாம். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, இல்லைன்னா மாலை வேளையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜைகளை கட்டாயம் செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் அதற்குரிய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2வது வாரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையிலையோ சரி, இல்லை ஹாலில் தான் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு இடத்த சுத்தமாக ரெடி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல மாக்கோலம் போட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல ஒரு மனை மாதிரியான இடத்த ரெடி பண்ணிக்கணும். அந்த மாக்கோலம் போட்டு அதன் மேலே ரெடி பண்ணிக்கிட்டு, அதன் மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல், ஒரு பிளேட்டோ ஒரு தட்டு உங்களுக்கு எது கிடைக்குதோ எடுத்து வச்சு, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த கோவில் கட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூம்பு மாதிரியான அமைப்பில் பச்சரிசியை குவிச்சு வச்சுக்கோங்க. அதன் மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதற்கு மேலே நெய் போட்டு அதை நல்லா சேர்த்து கலந்து திரும்பவும் அதே மாதிரி கூம்பு வடிவான அமைப்பில் கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த கூம்போட மேல் பகுதி, கோபுர மாதிரியான பகுதி நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வீட்டில் என்ன தங்கம் இருக்கோ, தங்கத்திலான பொருள் என்ன இருக்கோ, இல்லை நகை என்ன இருக்கோ, இல்லை ஒரு சின்ன மோதிரம் தான் இருக்குது, இல்லை நமக்கு கழுத்தில் போட்டிருக்க செயின் தான் இருக்குது அப்படின்னா அதை அந்த கூம்பு வடிவிலான பகுதியில் அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அவங்கள சொர்ணாம்பிகையாவோ இல்லை மகாலட்சுமி தேவியாவோ நினச்சிட்டு, அம்மா உங்களை நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி கொண்டு வச்சுருக்கோம், நாங்கள் உங்களை, நீங்கள் எங்கள் வீட்டில் இன்னையிலேருந்து இங்கே இருந்து எங்களுக்காக அருள் புரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நீங்கள் 8 வகையான மலர்கள் எடுத்துக்கணும். அது இந்த செவ்வரளியாக இருக்கலாம், மல்லிகையாக இருக்கலாம், மரிக்கொழுந்து கூட எடுத்துக்கலாம், விருட்சி பூ கட்டாயமாக எடுத்துக்கலாம். வாசமிக்க மலர்கள் எதெல்லாம் இருக்கோ 8 வகையான மலர்கள் எடுத்துக்கிட்டு, வெறும் தரையில் உட்காராமல் ஏதோ ஒரு விரிப்போ இல்லை சின்ன தடுக்கு மாதிரியான பாய் மாதிரியான பொருள் இருந்துச்சுன்னா அதை போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற அந்த அரிசி மேலே அந்த நகை வச்சுருக்கிறதுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அரிசியால் தாமரைப்பூ கோலம் போட்டுக்கணும். தாமரைப்பூ கோலம் போட்டு அதோட நடுப்பகுதியில் ஒரு வெற்றிலையை வச்சு, அந்த வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு, அந்த வெற்றிலை மேலே ஒரு விளக்கை வச்சு விளக்கை ஏற்றிக்கணும். விளக்கை ஏற்றிக்கிட்டு இந்த 8 வகையான மலர்கள் சொன்னோம். நம்ம இப்போ மகாலட்சுமிக்கு பண்ண போகிறோம். அப்போது அந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு, நீங்கள் அதை பாராயணம் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதை ஆடியோவோ வீடியோவோ எப்படி உங்களுக்கு தெரியுதோ அதை ஓட விட்டுட்டு நீங்கள் உங்களோட பூஜையை ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் 8 பாடல் வரிகள் கொண்டது. இந்த ஒரு வரியும் முடியும் போது நமோஸ்துதே அப்படிங்கிறதுல முடியும். அப்போ இந்த நமோஸ்துதே அப்படின்னு எப்போல்லாம் முடியுதோ அப்போ கையில் இருக்கிற இந்த 8 வகையான மலர்களில் ஒன்றா நீங்கள் அந்த தங்கம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அரிசி மேலே, அது மேலே படுற மாதிரி அந்த பூக்களை போடுங்க. அப்படி போட்டுட்டு வரும்போது இந்த 8 மலர்களும் முடிஞ்சிடும். இப்போ முடியும் போது உங்களோட பூஜையும் மனதார நிறைவு பெற்றுரும். நீங்கள் அதை முடிச்சுட்டு
இந்த தீப தூபம்லாம் காமிச்சு மனதார நீங்கள் வேண்டிக்க வேண்டியது, உங்களோட மகாலட்சுமி தேவியாக உங்களை எங்களோட வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோம், நீங்கள் எப்போவுமே இங்கே இருந்து எங்களுக்கு இந்த செல்வ செழிப்பை வாரி கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள மனதார நம்ம வேண்டிக்கணும். ஓகே மேம், வழிபாடு சொல்லிட்டீங்க. இப்போ நெய்வேத்தியம்னா என்ன மேம் பண்ணலாம்? நெய்வேத்தியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அறுசுவை உணவுகளை பண்ணிக்கணும் இந்த 2வது வெள்ளிக்கிழமை மட்டும். இந்த பூஜை முடியும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாத்திரம் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ விளக்கு வச்சுருக்கீங்க, விளக்குக்கு முன்னாடி தட்டில் வந்து அரிசி கூம்பு வடிவில் வச்சுருக்கீங்க. இதற்கெல்லாம் முன்னாடி வாழை இலை போட்டு நீங்கள் செஞ்சுருக்க இந்த அறுசுவை உணவையும் அதில் படைச்சு, மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை அந்த தீப தூபம்லாம் காமிச்சு நைவேத்தியத்துக்கு எல்லாம் காமிச்சு, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை தான் இருக்காங்க பரவாயில்ல, இல்லை அக்கம் பக்கத்தில் குழந்தைங்க கூப்பிட்டா வருவாங்கன்னா அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் நைவேத்தியம் சமைச்சுக்கோங்க. அப்போ அவங்களையும் கூப்பிட்டு வரிசையாக உட்கார வச்சு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். ஓகே மேம், 2வது வார வழிபாடு சொன்னீங்க. இதனால என்ன மேம் பலன் கிடைக்கும்? இப்போ இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம மகாலட்சுமி தேவியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு நம்ம வந்து பாலாம்பிகை, சொர்ணாம்பிகை, திரிபுர சுந்தரி, இந்த மாதிரி நிறையா பேர்கள் இருக்கு. இப்போது இவங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால மற்றவங்க எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க நம்ம வீட்டில். இதனால என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான இந்த செல்வ வளம் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் அழியாமல் நிலையாமல் தங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த 2வது வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட வீட்டில் என்றென்றைக்கும் அந்த மகாலட்சுமியோட அருளால் செல்வ வளம் எப்போவுமே நம்ம வீட்டில் கொட்டி கிடக்கும். இப்போது 2வது வாரம் என்னெல்லாம் வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை செஞ்சால் கட்டாயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். அந்த மாதிரி கேள்வியே நம்ம மனசில் வரக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் மனதார செய்கிறோம், நம்ம ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இறைவன் யார் மூலமாவது அதற்கான வழியை நம்மளுக்கு காட்டுவாங்க. அதனால் எந்த பூஜை செஞ்சாலும் சரி, மனதார அந்த இறைவனை நினச்சி அந்த அம்பாலை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய வளங்களை எல்லாம் அவங்க இந்த ஆடி வெள்ளியில் அவங்க உங்களுக்கு கொட்டி கொடுக்கட்டும். செல்வத்துக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2வது வார பூஜையை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அடுத்து 3வது வாரம் வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில்.